ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது கரெக்டுங்க. ஸோ இட் டசன்ட் ஆல்வேஸ்னு போடாதீங்க, ஓகேங்களா? ஓகேங்க ஸோ இது வந்து நெவர், ஷி நெவர் டெல் த ட்ரூத். சாரி, ஓகேங்க ஷி ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் ஷி நெவர் டெல் த ட்ரூத். இல்லாட்டி ஷி ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். டெல் டு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் ஷி நெவர் டெல் லைன் போடுங்க. அந்த இன்கேஸ் மீனிங்கும் மாறாமல் எழுதணும் அப்படின்னா, ஓகேங்க சார். ஓகேங்களா? லை தான் வரும், இங்க ட்ரூத் வராது. She never tell lies, she didn't always, she does not always talk truth அப்படிங்கிறது அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸா மாறி இருக்கு. they are they are not unhappy with their result, they are happy with their result. இங்க வந்துட்டு they are not unhappy with their resultனு போட்டீங்கன்னா இந்த மீனிங் வந்துடும், ஓகேங்களா? ஓகேங்க சார். அதே மாதிரி sun never rises in the westன்னு போடுங்க. star is very beautiful, star is very beautiful, star is not beautiful. the flower the the flower is not seems to be uglyன்னு போடுங்க, ஓகேங்களா? மேடம் இருக்கீங்களா? எஸ் சார். Into simple sentence, you must run fast to catch the time. ஓகே, இந்த சிம்பிளா மாத்திட்டீங்க. ஆனா இது வந்துட்டு போடலாம், இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஹி ரன் ஃபாஸ்ட் ஹி டிடின்ட் கேட்ச் த ட்ரெயின் போகணும். டிஸ்பெக்ட் ஹி ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு கொண்டு வரணும். இது வந்து அப்படியே டூவா மாத்திருக்கீங்க. சரி, ஓகே, கரெக்டு தான். இது தப்பு மேடம், இப்படி வரக்கூடாது. வியூவிங் வந்து முன்னாடி வரணும். வியூவிங் த சன்ரைஸ், த ஸ்கை கிளியர். ஓகேங்க சார். Set of his repeated files he didn't give. Yes, sir. இது பிசைட்ஸ் பண்ணும், நாட் ஒன்லி பட் ஆல்சோனா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரூல் இருக்கு பார்த்தீங்களா, பிசைட்ஸ், அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரூல் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்தா இதுதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு. ஆமாங்க சார். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் போடக்கூடாது, தப்பு. ஓகேங்க சார். இதுக்கு ஓகே, இதுக்கு தப்பு போடக்கூடாது. காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாம் ஓகே கட்டணும்.
இதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. He bought his uncle house. Okay. Her father who is the man to solve this problem. The man. Correct. Yes, justify is not. இங்க வந்து none கேஸ் போடணுங்க. None can save us from this problem except God. ஓகேங்களா? ஓகேங்க சார். இங்க வந்துட்டு only a brilliant can solve this problemனா common people can't solve this problem அப்படின்னு போடணும். ஓகேங்க இங்க சார். வந்துட்டு இந்த மீனிங் மாறக்கூடாது உங்களுக்கு. அதுதான் முக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல. இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்க நெகட்டிவா மாத்தணும். ராம் இஸ் நாட் அன் inactive பாய் அப்படின்னா ராம் வந்துட்டு ஆக்டிவான பாய், அதோட மீனிங் தான் இது. ஓகேங்களா? ஓகேங்க ஸோ சார். தே ஆர் நாட் பேட் அப்படின்னா அவங்க வந்துட்டு குட். புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஸோ அதேதான் இந்த இதுக்கும் அதே தான் நீங்க எழுதணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் இது வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா இவங்க கேட்கறது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா ஒரு சப்ஜெக்ட் வெர்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட இது வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே. அப்படிதான் எழுதணும். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ மெயின் கிளாஸ் சப் கிளாஸ், ஸோ அதை வந்துட்டு சபார்டினேட் கிளாஸ், அது ரொம்ப தெளிவா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். We need a house to live. இது வந்துட்டு எப்படி எழுதலாம்னா we need a house where we can live peacefully அப்படின்னு போடணும். ஸோ அப்பதான் வந்துட்டு ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் அது வரும். ஓகேங்க அதே சார். மாதிரி he bought his uncle house அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு அதுதான் எழுதுனது. ஓகே. இங்க வந்துட்டு என்ன வரும்னா he bought his uncle house because he want to live near family. நாமளாம் வந்துட்டு ஒரு மெயின் கிளாஸ் உருவாக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே. இந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மெயின் கிளாஸ் உருவாக்கி இதை வந்து சபார்டினேட் கிளாஸா மாத்தணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம்.
காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்க சார். ஆனா இது ஆக்சுவலி கொஸ்டினை அப்படியே நீங்க எழுதிருக்கீங்களே, நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதிருக்கீங்களே. ஆக்சுவலி இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, இது நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும்ல. சாரி, நான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டேன். இது வந்து கரெக்ட் தான், இது கரெக்ட். ஸோ இது பாருங்களேன், யுவர் ஃபாதர் இஸ் த மேன் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு இந்த கிளாஸ் கொண்டு வரணும், மெயின் கிளாஸ் கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்க சார். இது எல்லாத்துலயும் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாவே வச்சுக்கோங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யுவர் ஃபாதர் இஸ் த மேன் போடுங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? யுவர் ஃபாதர் இஸ் த மேன், இது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? அப்புறம் ஹூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், இது சபார்டினேட் கிளாஸ். ஓகேங்க சார். அந்த சென்டென்ஸை ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் கொண்டு வாங்க. ஓகேங்க சார். யுவர் ஃபாதர் இஸ் த மேன், இது வந்துட்டு மெயின் கிளாஸ் ஆச்சுங்களா? ஸோ சபார்டினேட் கிளாஸ் வந்துட்டு என்னன்னா ஹூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். இருக்குங்களா? இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். ஓகேங்க சார். காம்பவுண்ட்ல வந்துட்டு ரெண்டு மெயின் கிளாஸ், கன்ஜெக்ஷன் வந்துட்டு அண்ட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க சார். காம்பவுண்ட்ல. ஸோ இது ஓகே. மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இதுவும் அது மாதிரி தான், இதுவும் வந்துட்டு மாற்றணும். இதுதான் கரெக்ட். ஐ saw a dog which was wounded. தமிழ் மக்கள் இருக்கிற விவசாயம் செய்து வாழ்ந்தனர். பெயரால் சேதமடைந்தது. மக்கள்கள் வந்துட்டு உணர்வை பகிர்ந்தனர். இருப்பினும் மக்கள் தங்கள் உணவுகளை பகிர்ந்தனர் எழுதிருங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். உதவி செய்து வீடுகளை பழுதுபட்டு. ஓகே, உதவினர். ஓகே, உணவுகள் இல்ல, உதவினர். ஓகே, இது என்னன்னு படிங்க மேடம் நீங்களே. சார் அந்த பேசேஜே அப்படிதாங்க சார் இருந்தது. என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. அந்த வானிலை வந்து வெதர் நல்லா இருந்துச்சுன்னா வெளியில விளையாட விரும்புவாங்கன்றதானே சார் மீனிங். நல்லா இருந்தாலும் வந்து அதை எழுதுங்க. ஏன் இந்த முதல்ல எல்லாம் போடுறீங்க? அதெல்லாமே உங்களை வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வைக்கிறதுக்கு. ஆனா நீங்க அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எழுதுங்க.
ஸோ இது ஒரு லைன் வந்துட்டு நீங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த ஒரு லைன் எழுதினாலும் அதை ஃபுல்லிஃபைட் பண்ற மாதிரி எழுதுறீங்க. ஆனா, ஓகே இது கரெக்ட் தான். இவ்விழா மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் கீ பாயிண்ட். ஸோ ஆனா, இன்னும் இல்லாம சுயசார்பு சுவையான உணவும் அதையும் கொண்டு வரணும் நீங்க. ஓகேங்க சார். மூலம் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டைரக்டா எழுதலாம், மார்க் கிடைக்கும். ஆனா வந்துட்டு கவனமாக. இது என்ன மேடம் சொல்ல வரீங்க? சின்ன கொடி கம்பத்தில் சக்தியில் சின்ன கொடி ஏற்பட்டது. ஸ்மால் அந்த சின்ன கொடி கம்பம் அப்படின்னு அது எனக்கு சரியாவே இதெல்லாம் தெரியலங்க சார். ஏதோ சும்மா தான் எழுதியிருக்கேன். ஒருவன் கத்தி கொண்டு வந்தான் என்பதை மற்றொருவன் கத்தி கொண்டு வந்தான். ஒருவன் கத்தி கொண்டு வந்ததை பார்த்து மற்றொருவன் கத்தி கொண்டு சென்றான் எழுதுங்க. என்பதை மற்றொருவன் கத்தி கொண்டு வந்தான் எழுதலாம், தப்பில்ல. ஓகே. கோயில் சிலை வடிவங்கள் சிலையில் வடிவமைக்கப்பட்டது. அப்படியா? இந்த சீலைக்கு என்ன அர்த்தம் மேடம்? அந்த சாரிய தானே சார் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அது படிங்களேன். அந்த கோயிலோட அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அந்த சாரியில வந்து வடிவமாக்கி இருக்காங்க. அப்படிதானங்க சார் மீனிங்? ஓகே. அலங்கரிக்கப்பட்டதுன்னு போடலாம்ல மேடம்? ஓகேங்க சார். இது வடிவமாக்கப்பட்டது அப்படின்னா வந்துட்டு இதுதானே சொல்லுவாங்க, தானே சொல்லுவாங்க. அலங்கரிக்கப்பட்டதுன்னு போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்ல. கோயில் உள்ள சிலை வடிவங்கள் நீங்க அத போட்டீங்க. பிக்சரைஸ் மாதிரி பண்ணிருக்கோன்ற மீனிங்ல அப்படியே எழுதிட்டேங்க. ஓகே. இது சுத்தமாவே தெரியலங்க சார். மட்டும்தான் வந்துட்டு அந்த மேய்ச்சல் இல்ல, அந்த அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மடுனா பள்ளம். ஓகேங்க சார். மாடு பள்ளத்தில் மேய்ந்தது அந்த மாதிரி எழுதிருக்கலாம். மடுவில் மாடுகள் மேய்ந்தன. ஓகேங்க சார். அது புரியுமா தெரியல மேடம்? அந்த சின்ன வழி காற்று அது ஆனா மேட்ச் பண்ணி எழுது. சூறாவளி அது போடுங்க. சூறாவளின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு இது போடுங்க. ஓகேங்க. சூறாவளி ஏற்பட்டதால் வாடி கிணற்றில் விழுந்தது. ஓகேங்க. கோயில்களின் இயக்கம் பற்றி விதிகளை புரிந்து சொல். ஓகே. தமிழகத்தில் தான் உரிமை என்றும் தாம் பன்மை என்றும் அழைக்கப்படுகிறது. சூப்பர். அவனுடைய வீதியில் வியாபாரம் செய்வது. கொஞ்சம் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாச்சும் எழுதுங்களேன். ஓகேங்க சார். கரெக்ட் தான், பட் இது என்னோட ஒப்பீனியன். எதுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு பாசிட்டிவா கொண்டு போங்க, அவ்வளவுதான். இது எழுதினாலும் மார்க் கிடைக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்லல. கான்டெக்ஸ்டே தப்பே மேடம். மண் வளங்களை பெருக்க இயற்கை விவசாயம் செய்வதை விடுத்து மக்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர் போட்டா கரெக்டா இருக்கும்ல. அதிக மகசூல் பெற இயற்கை விவசாயம் செய்வதை விடுத்து மக்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். ஓகேங்க சார்.
என்ன சொல்ல வர்றீங்கன்னா வந்துட்டு செயற்கை உரத்தை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இயற்கை விவசாயத்தை பண்ணாம படுது. ஏன்னா வந்துட்டு அதிக மகசூல் வருதுன்னு சொல்றீங்க. பட் ஓகே. ஸோ இது வந்துட்டு நெறைய டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல போகுது. அதுக்கு பதிலா நீங்க எழுதுற சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரே கான்டெக்ஸ்ட்ல முடியிற மாரி இருக்கணும். சரிங்களா? ஓகேங்க இப்ப சார். நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட விதமும், நீங்க சொல்ற விதமும் நான் 2 டைம் படிக்கும்போது தான் நீங்க சொல்ற விதம் எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கமா போட்டிருக்கணும். ஓகேங்க சார். 2 இடத்துல மக்கள்னு போட்டேன். ம். ஸோ இது எல்லாமே ஏன்னா அந்த சென்டென்ஸ் எதோட நிறுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும்ல மேடம். அதிக மகசூல் பெற இயற்கை விவசாயம் செய்வதை விடுத்து, மக்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். ஆமாங்க சார். கரெக்ட். ஸோ இது சிறுவன் சீரும் பாம்பை கண்டு அஞ்சினான். ஓகே. ராமன் வரைந்த கோடு தாண்டி வந்து வந்து சீதை முனிவருக்கு உணவு கொடுத்தாள். ஓகே. இதே மேடம் அதுக்கப்புறம் எழுதலையே. அது கம்ப்ளீட் பண்ண வரலங்க சார். அப்படியே விட்டுட்டேன். நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கிராமர் மேடம். சரிங்களா? ஓகேங்க சார். அது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ பாருங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் ஓகே. கொஸ்டின், வீக் கொஸ்டின் பாருங்க. ஓகேங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க உங்களோட சார். எஸ்ஸே இன்னும் வந்துட்டு இன்னும் பார்க்கல. ஓகேங்க சார். ஓகேங்களா? இன்னும் நீங்க வந்துட்டு எஸ்ஸே, டிரான்ஸ்லேஷன், சர்க்குலர் இது. ஸோ இது எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ அது பார்த்தா தான் ஓவராலா என்னன்னு சொல்ல முடியும். ஓகே. மத்தபடி வந்துட்டு நீங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க மத்தபடி சார். வந்துட்டு ஓவராலா குட் தான். இந்த ஓகே. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி மட்டும் எழுதுங்க. சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் அது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ அடுத்த இதுக்கு வந்துட்டு செஷன் வந்துட்டு உங்களுக்கு டிசம்பர் 2nd வீக் மாதிரி நடக்கும். ஸோ இந்த தப்பு எல்லாமே திருத்திருங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். திருத்திருங்க. நீங்க என்னென்ன டெஸ்ட் இது பண்றீங்களோ அது எல்லாத்தையும் 1 to 1 செஷனா வந்துட்டு கடைசி அந்த 2 வீக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஓகேங்க சார். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன தப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஓவராலா சொல்லி இதை என் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்குள்ள ஓகேங்க சார். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ நிறைய கிராமர் படிங்க. சரிங்களா? ஓகேங்க சார். எடிட்டிங் பத்தி, அலைன்மென்ட் பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ கன்டென்ட் டெவலப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.